என் பேர் நிஷ்டா. நான் இங்கே ஜுவல் ஒன்ல டிரெக்டராக இருக்கேன். நான் படித்து முடித்து ஒரு வருஷம் தான் ஆச்சு. அண்ட் ஐம் ஸ்டில் லேர்னிங், பட் ஐம் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் ஹவு மச் எவர் ஐ கேன் இந்த பிஸ்னஸ்க்கு. விமெனுங்கிறது ஒரு வெரி ஸ்பெஷலான ஒரு படைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இப்போது இந்த டைம்ஸில் வந்து உமன் எம்பவர்மெண்ட், உமனோட இம்பார்ட்டன்ஸை வந்து சொசைட்டியில் வந்து நிறையா பேர் சொல்லிகிட்ருக்காங்க அண்ட் நிறைய பேர் உணர்கிறாங்க. நாங்களும் உணர்ந்திருக்கோம். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, அவங்க உமனாக இருக்காங்கன்னா அவங்க லைஃப்பை நாங்கள் பார்த்தோன்னா நிறையா கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. பிகாஸ் அவங்க வீட்டையும் மேனேஜ் பண்ணணும், எமோஷன்ஸ் எல்லா ஃபேமிலியோட எமோஷன்ஸையும் மேனேஜ் பண்ணணும், ஒர்க் ப்ரெஷரையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ ஒரு லிவிங் காட் தான் உமன். ஸோ அந்த உமனை வந்து ஸ்பெஷலாக காமிக்கணும் அண்ட் அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் தான் இந்த நிஷ்டா கலெக்ஷனுங்கிறது. ஸோ நிஷ்டாங்கிறது ஒரு ஒர்க்கிங் உமன் கலெக்ஷன். ஒர்க்கிங் உமன்னா ஒரு ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்க தான் ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த ஹோம் மேக்கர்ஸும் ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் ஒர்க்கிங் உமன் கலெக்ஷன்னே இந்த கலெக்ஷனை கூப்பிடாமல் டுடேஸ் உமன் கலெக்ஷன் அப்படின்னு கூப்பிட்றோம். எனி உமன் ஹூ ஸ்ட்ரகிள்ஸ், who fights for her living, who works for her living is a working woman. ஸோ ஒரு டான்ஸர், ஒரு டீச்சர், ஒரு ஆண்டர்ப்ரூனர் ஆர் அ ஹோம் மேக்கர், இவங்க எல்லாருமே ஒர்க்கிங் உமன். ஸோ அவங்களுக்கான ஒரு யூனிக்கான கலெக்ஷன் தான் நிஷ்டா. ட்ரைவிங் ஃபோர்ஸுங்கிறது ஒரு டீம் எஃபர்ட் தான். எப்போவுமே ஒரு பெரிய ஐடியாங்கிறது ஒரு ஸ்பார்க் தான். அந்த ஸ்பார்க் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டீமாக டிசைட் பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ ஒர்க்கிங் உமனை அக்னாலேஜ் பண்ணணும். உமன்ஸ் டேக்கு இப்போ வருதுன்னா ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கம்பெனிஸில் வந்து அவங்க உமனை வந்து அவார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உமனுக்கு அவார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுக்கலான்னு நினைப்பாங்க. இப்போது ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஃபாதர்ஸ் இருப்பாங்க, அவங்க யங் டாட்டர்ஸை, அவங்க ஒய்ஃப்ஸ் எல்லாம் ஆனர் பண்ணணும், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்னு இருப்பாங்க. ஏன் உமனே வந்து அவங்கள அழகாக காட்டிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகை போடணுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஜுவல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் நிஷ்டா. அண்ட் இட்ஸ் அ கம்பைன்ட் எஃபர்ட் ஆஃப் தி என்டையர் ஜுவல் ஒன் டீம். நிஷ்டா வந்து எல்லா கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ்லேயும் வரும். அண்ட் இது வந்து ஒர்க்கிங் உமனுங்கிறதுனால அவங்களுக்கு பொருந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற சைஸஸில் வரும். ரொம்ப பெருசு வந்து ஒர்க்குக்கு போட்டு போக முடியாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இப்போது நம்ம ஒர்க்குக்கே போட்டு போகிறோன்னா தனியாக தெரியாது. ஸோ இட் வில் பி அ பார்ட் ஆஃப் யூ. உங்கள் பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அண்ட் நிஷ்டா கலெக்ஷனுக்கு கீழே நிறையா தீம்ஸுங்கிறது இருக்குது. ஸோ உங்கள் பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ். ஸோ ஒரு ஸ்டார் இருக்குன்னா உங்கள் பர்சனாலிட்டி நீங்களும் அந்த ஷைனிங் ஸ்டார் அப்படிங்கிறது நீங்கள் காமிக்கணுன்னா அந்த ஸ்டார் பேஸ்ட் டிசைன்ஸை எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளவர் பேஸ்ட் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நிறையா தீம்ஸ் உள்ள எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அவங்களுக்கு யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறது நிறையா விரும்புகிறாங்க. அவங்க பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க, அக்சசரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால நிறையா கான்செப்ட்ஸும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரேஞ்ச் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு we have as low as 1 gram. ஸோ ரிங்ஸ் வந்து அவ்வளோ ஸ்லீக்காக அவ்வளோ குட்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இயரிங்ஸும் அவ்வளோ ஸ்லீக்காக அவ்வளோ குட்டியாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன்லாம் போட்டு போகணுன்னா கொஞ்சம் கிராண்டாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரேஞ்சும் இருக்குது. எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்காக மாடர்ன் ட்ரெண்டி உமனுக்கு கேட்டர் ஆகிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். And the launch is happening on March 8th, that is International Women's Day, to honor all the women and for every woman to celebrate. So ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ராடக்ட்ஸை நாங்கள் ஸ்டோரில் வைக்கிறோம், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்ரோச். ஆனால் அந்த பிராண்டு கூட என்ன நம்ம பர்பஸ், என்ன நம்ம சேர்த்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சொசைட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சேல்ஸ் மட்டும் பண்ணுறது நம்ம கடமை கிடையாது. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாட் தான் ஐ எம் நிஷ்டாங்கிற சோஷியல் மீடியா கேம்பெயின். ஸோ இந்த ஐ எம் நிஷ்டா மூலயமா நாங்கள் என்ன செய்ய ட்ரை பண்ணுறோன்னா, நிறைய இன்ஸ்பிரேஷ்னல் உமன் வந்து நம்மளை சுற்றியே இருப்பாங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து நாங்கள் வந்து காமன் பப்ளிக்கு சொல்கிறோம். ப்ளஸ் எல்லா உமன் தே ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ரென்த்ஸ்.
அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வீக்னஸ் எப்பவுமே நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம வந்து ஹவு கேன் வி அச்சீவ் இன் லைஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறையா பேசுவாங்க, நிறையா இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் இனிஷியேட்டிவ்ங்கிறது அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. அது ஏன் அந்த தயக்கம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதனால் அதையெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அவங்க தே ஷுட் டேக் தியர் ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் அச்சீவ் அண்ட் மார்ச் டுவர்ட்ஸ் தியர் கோல்ஸுங்கிறக்கான இனிஷியேட்டிவ் தான் ஐ எம் நிஷ்டா. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான 3 இன்ஸ்பிரேஷனல் பீப்புளை அவங்க டேக் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்பிரேஷனல் பர்சனோட அவங்க ஸ்டோரி போட்டு அவங்க ஏன் இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்தர் தே கேன் ஆல்சோ டாக் அபவுட் தெம்செல்ஸ். அவங்க ஏன் இன்ஸ்பிரேஷனல், அவங்க ஸ்டோரி, அவங்க ஃபைட், அவங்க ஸ்ட்ரகிளை வந்து அவங்க வீடியோ டேப் பண்ணி அதையும் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு இந்த போஸ்ட் எல்லாம் ஐ ஆம் நிஷ்டா அப்படிங்கிற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி போட்டாங்கன்னா அது ஒரு மூவ்மெண்ட் ஆகும். அந்த மூவ்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம இவங்களெல்லாம் வந்து சேர்ந்து இவங்களுக்கு பிடிச்சமான ஆக்டிவிட்டீஸை நம்ம ஜுவல்வன்லேருந்தே பண்ண வைக்கலாம். ஸோ தட் இஸ் ஐ எம் நிஷ்டா. நாங்கள் ஏன் நிஷ்டான்னு இந்த பேர் வச்சோன்னா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் நேம். நிஷ்டாங்கிறது மெடிடேஷன், இட்ஸ் டீப் மெடிடேஷன். டீப் மெடிடேஷன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்க முடியும். அந்த டீப் மெடிடேஷனில் நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஹோப் தான். ஸோ சமுதாயத்தில் வந்து நிறையா பேர் வந்து நிஷ்டா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. நிஷ்டாங்கிறது ஒரு பேர் இல்லை, அது ஒரு இமோஷன். ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு பொண்ணு நிஷ்டா. அந்த பொண்ணுனால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு நிஷ்டா. ஸோ சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே நிஷ்டா. எங்களுக்கு அதனால தான் நாங்கள் வந்து இந்த கலெக்ஷனுக்கு நிஷ்டா அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம். ஐட் சே எல்லா உமனுமே ஆர் ஸ்பெஷல் இன் தியர் ஓன் வேஸ். கண்டிப்பாக ஒரு உமனாக நம்ம சொசைட்டியில் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். நிறையா ஒர்க் சைடில் இருக்கிற ப்ரெஷர், ஒரு மேன் அண்ட் உமன் இன்இக்வாலிட்டிங்கிறது இன்னும் நிறையா இருக்குது. நம்ம அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். And we are constantly trying to fight for it. We are all going to fight for it. பட் அதையும் தாண்டி என்ன ஆனாலும், யார் நம்மளை சப்ரெஸ் பண்ணாலும் சரி, யார் நம்மளை மோட்டிவேட் பண்ணாலும் சரி, we should take everything in the right spirit. நம்ம அந்த பாசிட்டிவ் சைடை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே போகணும். ஒன் டே கண்டிப்பாக நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை ட்ராவல் பண்ணோன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். எனக்கு அவ்வளோ வயசெல்லாம் இல்லை நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் இதை எப்போவுமே நம்புவேன். நம்ம ஒன்று ஆசைப்பட்டு அதை நிஜமாலே நம்ம செஞ்சோன்னா, அதுக்கு தகுந்த ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல் ஆஃப் யூ ஆல் ப்ளீஸ், நீங்கள் ஒரு ஸ்லைட் டவுட் கூட இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ ப்ளீஸ் ஃபாலோ யோர் ட்ரீம்ஸ், ஃபாலோ யோர் ஹார்ட். சந்தோஷமாக இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ.